சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப சேதுகிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு தோணுது. மாமா மாமா நான் உங்ககிட்ட பேசணும் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா மூச்சு வாங்க பேச அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, ஏமா நீ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, டாக்டர் என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் போய் சேரத்தான் போறேன், அதுக்கு முன்னாடி என் மாமா கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, அப்பதான் சேது, ஐஸ்வர்யா நீ அமைதியார் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, இல்ல மாமா நான் உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி இங்க ஐஸ்வர்யா சொல்ல வர அப்பதான் ஈஸ்வரி பதறி அடிச்சு ஓடியாருது. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அவசரப்படாத ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, இல்லத்த என்னால முடியல, இப்படி குற்ற உணர்ச்சியில சாகிறதுக்கு நான் உண்மையை சொல்லிட்டு நான் நிம்மதியா போறது எவ்வளவோ நான் போக போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனா இதுல உங்க பேரு எதையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மூச்சை இழுத்துக்கிட்டே சேதுக்கிட்ட, மாமா நான் ஒரு விஷயம் சொல்லணும் மாமா, தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவங்க மாமா, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது மாமா, நீங்க கூட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே தமிழ்ச்செல்வி தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது, இதுல ராஜாங்க மாமா கைதானது, இதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தான் மாமா, தமிழ்ச்செல்வி குரல்ல தமிழ்ச்செல்வி போன்ல அவங்க அப்பா கிட்ட பேசுனது நான் தான் மாமா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா சொல்ல சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சேது கோபப்பட, நீங்க கோவப்பட்டாலும் கோவப்படலைனாலும் இதுதான் உண்மை, போய் சேர போகையில உண்மையை சொல்லிட்டு சேரணும்னு எனக்கு தோணுச்சு மாமா, அவ்வளவுதான், நான் உங்ககிட்ட பேசுற கடைசி நிமிஷம் இதுதான், அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே கிடையாது மாமா, தமிழ்ச்செல்வி ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாமா, அவங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நீங்க சேர்ந்து வாழணும் மாமா, நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்வீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க மாமா, நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேத்துக்குள்ள இடையில வந்தவன் நான் தான், அதான் ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான் மாமா, நான் உங்களோட வாழவும் முடியல, உங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கவும் முடியல, நான் இப்ப நிரந்தரமா போக போறேன், அதான் கடவுள் கொடுத்த தண்டனையில எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதுதான் மாமா நடந்துச்சு, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான், நான் ஃபோன் பண்ணி பேசுனதுனாலதான் தமிழ்ச்செல்வி மேல பழி விழுந்துச்சு, ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா நான் தான் இருந்தேன், இனிய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்படியே கண்ணு மொழியெல்லாம் மேல போய் ஐஸ்வர்யா பேச்சு மூச்சு இல்லாம சப்த நாடி ஒடுங்கி போயிருது. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி பார்த்தா தலையில அடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கு. சேதுவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இப்படிப்பட்ட ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா கண் கலங்கி அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. வெளியில டாக்டர் வராங்க, சாரிங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, ராஜாங்கம் மோகனா மலரு கருப்புன்னு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் மலரு தமிழுக்கு ஃபோன் பண்றாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அழுக, அக்கா அக்கா ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு, அழகருக்கு எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பாத்துற, அழகருக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அழகரு நல்லா இருக்கா, ஆனா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னன்னு சொல்லுங்க, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் போன்ல கத்திக்கிட்டு கிடக்க, அப்பதான் பக்கத்துல இருக்கிற அப்பத்தா வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு புள்ள, ஏன் என்ன மலருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்க, தமிழ் ஐஸ்வர்யா இறந்துட்டா தமிழ் அப்படின்னு சொல்லி மலர் சொல்ல, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க, ஐஸ்வர்யா இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்பத்தா வசந்தி தனு செல்லப்பாண்டி எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்னக்கா சொல்றீங்க, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதற, வீட்டுல குழந்தைய சுத்தி வச்சிருந்த துணியில கருந்தேல் இருந்திருக்கும் போல, குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த துணியை எடுக்க போனவ கருந்தேல கொட்டிருச்சு, கருந்தேல கொட்டினதுனால விஷ உடம்பு முழுக்க பரவி ரத்தத்துலலாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு, டாக்டரும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டதெல்லாம் வந்து சேர்த்தோம், ஆனா சிகிச்சை எதுவுமே அவளால உடம்பு ஏத்துக்கிறாம இறந்துட்டா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு சொல்லவும், என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ பெறப்பட்டு வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா செல்லப்பாண்டி வசந்தி தனோ மீனாட்சி எல்லாரும் பார்த்தா இங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்பதான் டாக்டர் சேது கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. சார்
பாடியை உங்க கிட்ட கொடுக்கணும், இதுல ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல சேதுவும் சைனை போட்டு கொடுக்கறாரு. தமிழ் உள்ள வராங்க. தமிழை பார்த்ததும் சேதுவுடைய மனசெல்லாம் கடந்து துடிக்குது. வேகமா போய் தமிழை கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தோணுது. தப்பு செஞ்சதெல்லாம் ஐஸ்வர்யா, அதுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. தப்பே செய்யாத உனக்கு போய் நான் தண்டனை கொடுத்திருக்கேனே, அந்த ஆண்டவன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது குற்ற உணர்ச்சியில தமிழை பார்த்து அழுகிறாரு. ஐஸ்வர்யா இறந்து போனதுனாலதான் சேது இப்படி அழுறாருன்னு நினைச்சு தமிழ் நினைக்கிறாங்க. அப்பத்தா வரவும் சேது கிட்ட கைய பிடிச்சு, ஐயா அழுகாதையா அழுகாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பத்தாவை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. சரியா விடு, அவளுக்குன்னு விதிச்ச விதி இதுதான் போல அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல இங்க ஐஸ்வர்யாவுடைய பாடியையும் கொடுத்துறாங்க. ஐஸ்வர்யாவுடைய பாடி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஐஸ்வர்யாவுடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் தலையில அடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கையில சந்துல சிந்து பாடுற கதையா இங்க சாவித்திரி சும்மா இருக்காம தாமரைய பார்த்து, அடியே தாமரை, ஓ வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சுடி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சாவித்திரி சொல்ல, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி தாமரை கேக்குது. பின்ன சேதுவை கட்டிக்கிட்டவதான் போய் சேர்த்துட்டாளடி, சேது இனிமேலு சிங்கிள் தானடி, இனிமேலு சிங்கிள் ஆன சேது கூட நீ மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்ல, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, சேது மாமாவை கட்டிக்கிட்டவ இறந்து போயிட்டாதான், அதுக்காக சேது மாமாவை நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி தாமரை கேட்க, அடி சேதுவை கட்டிக்கிட்டவ போய் சேர்ந்துட்டா, சேது 2 கல்யாணம் செஞ்சிட்டியா, ஒருத்தி அத்துக்கிட்டு போயிட்டா, ஒருத்தி செத்து போயிட்டா, அப்புறம் சேது நட்டாத்துலயாடி நிக்க முடியும், என் அண்ணன் மகன் சேது எத்தனை நாளைக்கு இப்படி தனி மரமா இருப்பான், சேதுவை நீ கட்டிக்கிட்டேன்னு வை, சேதுடைய சொத்து பத்து எல்லாமே உனக்கு தானடி வரும், இந்த சொத்து முழுக்க நம்ம தானடி ஆண்டு அனுபவிக்க போறோம், அந்த ஈஸ்வரி இப்போ ஒடுங்கிருவாளடி, மொத்த சொத்தையும் அவ ஆட்டைய போடலான்னு பார்த்தா அண்ணன் மகளை கட்டி வச்சு மொத்த சொத்தும் அவ பேருக்கு வரும்னு நினைச்சா கடைசியில அவளே போய் சேர்ந்துட்டா, இன்னி இந்த ஈஸ்வரி ஒடுங்கிருவாடி, இந்த ஈஸ்வரி உனக்கு பிச்சைக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை தாண்டி இது, இந்த ஐஸ்வர்யாவும் போய் சேர்ந்துட்டா, சேதுவை கட்டிக்கிற ஒரே ஆளு நீ தாண்டி, அதுக்கு உரிமை உறுத்தும் உனக்கு தான் இருக்கு, சேதுவை நீ கட்டிக்கிற, சேதுவோடைய பிள்ளைய நீ பெக்கணும், மொத்த சொத்து நமக்கு வரணும், இது தாண்டி நம்மளுடைய அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, ஏமா அப்புறம் தமிழ்ச்செல்வி கூட மாமா சேர்ந்துட்டாருனா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்ல, அவ எப்படிடி சேருவியா, அவன் தான் கோவத்துல இருக்கானே, அவளே வேணான்னு சொல்லி அத்து விட்டு எடுத்தானே அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணியா, மறுபடி எப்படி போய் அந்த தமிழ் கூட சேருவியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, இங்க சேது பார்த்தா தமிழையை பார்த்து பார்த்து அழுக, இத பார்த்தா தாமரை பார்த்துருது, ஆகா மறுபடி இவர் தமிழ்ச்செல்வி கூடயே சேர்ந்துருவாரு போலயே, அம்மா பாட்டுக்கு லூசு மாதிரி இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இவர் என்னன்னா மொத்தமும் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க தாமரை நினைச்சுக்கிட்டு இருக்கு.